ரஷ்ய அரசாங்கம் உக்ரைன்ல ஒரு போரை நடத்திக்கிட்டே இருக்கும் பொழுதே சத்தமே இல்லாம தன்னுடைய மற்றொரு அண்டை நாடான ஜார்ஜியாவை கம்ப்ளீட்டா தங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜார்ஜியாவை ரஷ்யா டேக் ஓவர் பண்ணதுக்கான காரணம் என்ன, ஜார்ஜியாவில் ரஷ்யா தான் நினைச்சதை சாதிச்சு காட்டுனது எப்படி, ஜார்ஜியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை, அங்க என்ன நடக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல ரொம்பவே டீட்டெயிலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே ரஷ்யாவினுடைய அண்டை நாடான ஜார்ஜியாவில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களும் வன்முறைகளும் அரங்கேறிட்டு வருது. இந்த போராட்டங்கள் எல்லாமே மிக முக்கியமா ரஷ்யாவுக்கு எதிராகவும் ஜார்ஜியா அரசாங்கத்துக்கு எதிராகவும் தான் நடத்தப்படுது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த பல வருடங்களாகவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நாட்டு அரசாங்கம் அந்த ஒரு முயற்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜார்ஜியா அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ற அவங்க முயற்சியவே பெர்மனண்டா நிறுத்திட்டாங்க. இனிமேல் நாங்க ஐரோப்பிய ஒன்றியத்துல சேர்றதுக்கு முயற்சி செய்ய போறதில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையுமே வெளியிடுறாங்க. இதுதாங்க இப்ப அங்க நடக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் முக்கியமான ஒரு காரணம். இப்போ ஜார்ஜியாவில் போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியாவில் கடந்த மாதம் தாங்க தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த தேர்தலில் ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு கட்சி மீண்டும் தேர்தலில் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த கட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ரஷ்யா உதவி செஞ்சதாகவும் அதற்காக தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்றதை இந்த ஒரு கட்சி வேணும்னே அவாய்ட் பண்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துல ரஷ்யா ஜார்ஜியாவினுடைய உள்நாட்டு அரசியல தலையிடுறதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு எதிரான போராட்டங்களும் நடத்தப்படுது. ஏன்பா உண்மையிலுமே ரஷ்யா ஜார்ஜியாவினுடைய அரசியல் விவகாரங்கள்ல தலையிடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கான தெளிவான பதிலை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜார்ஜியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அரசியல் வரலாறையுமே நம்ம ஒரு முறை திரும்பி பார்க்கணுங்க. அந்த வகையில் ஜார்ஜியா பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சோவியத் ஒன்றியத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த ஒரு நாடு தான். ஸோ சோவியத் ஒன்றியம் 1990களில் உடைக்கப்பட்ட பொழுது அதிலிருந்து பிரிந்து ஒரு தனி நாடாக இந்த ஜார்ஜியா அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நிலைமையில தாங்க சோவியத் ஒன்றியம் உடைக்கப்பட்டாச்சு, இனிமேல் நம்மளுக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆப்பா வச்சது ரஷ்யா. ஸோ ரஷ்யா வேக வேகமாக வளர்ந்து வர்றதை பார்த்த மேற்குலக நாடுகளும் ரஷ்யாவினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு எதிராக முன்னாடி ரஷ்யாவிலிருந்து பிரிந்து வந்த சோவியத் ஒன்றிய நாடுகளை தங்களுடைய கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு முயற்சிகள் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் தாங்க நேட்டோ கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு ரஷ்யாவோட பார்டர் வரைக்கும் நெருங்குது. இந்த ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டின் ஆட்சியை பிடிக்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வந்ததையுமே மேற்குலக நாடுகளுடைய இந்த ஒரு திட்டம் அவருக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குது. இவங்களை விட்டா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளையவே சுத்தி வளைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடுகள் எல்லாம் முன்னாடி சோவியத் ஒன்றிய நாடுகளா இருந்ததோ அவங்க எல்லாம் மேற்குலக நாடுகள் கூட சேர்றதுக்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலையில தாங்க கடந்த 2003ஆம் ஆண்டு ஜார்ஜியாவில் மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவான ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குது. அவங்க ஆட்சியை பிடிச்சதையுமே ரஷ்யாவுக்கும் ஜார்ஜியாவுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது மோசமடைய ஆரம்பிக்குது. இந்த நிலைமையில தாங்க ஜார்ஜியாவுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ரஷ்ய அரசாங்கம் நினைச்சுக்கிட்டு இருந்த பொழுது, எப்படி இன்னைக்கு உக்ரைன்ல டான்பாஸ்க் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்த மக்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருந்தாங்க இல்லையா, ஸோ என்னதான் அவங்க உக்ரைனுக்குள்ள இருந்தாலும் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருந்த மாதிரியே ஜார்ஜியாவிலையும் ஓஸ்டன்சியா அஸ்பெக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிராந்தியங்கள்ல ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுடைய மக்கள் பெரிய அளவுக்கு வசிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஜார்ஜியா அரசாங்கத்துக்கும் சிறு மோதல் அப்படிங்கிறது இருந்துருக்குது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ரஷ்யா அவங்கள பயன்படுத்தி ஜார்ஜியாவுக்கு எதிரான ஒரு போரை 2008ஆம் ஆண்டு அறிவிக்கிறாங்க. இதன் விளைவா ஜார்ஜியா ரஷ்யா வார் அப்படிங்கிறது வருது. ஆக்சுவலா நேட்டோ அமைப்புல சேர்றதுக்கு முயற்சி செஞ்சதுக்காக ரஷ்யா போர் தொடுத்த முதல் நாடு உக்ரைன் கிடையாதுங்க, ஆக்சுவலா அது ஜார்ஜியா தான்.
ரஷ்யா அந்த போர்ல ஜெயிச்சதையுமே ஜார்ஜியா அரசாங்கம் ஓகே நாங்க நேட்டோவில் சேரல அப்படின்னு சொல்லி நேட்டோவில் சேர்ற அவர்களுடைய முடிவை கைவிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரஷ்யா பார்த்தீங்கன்னா இந்த அஸ்பெக்சியா ஓஸ்டன்சியான்னு சொல்லக்கூடிய 2 பிராந்தியத்தையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த 20% நிலப்பகுதி, அதாவது ஜார்ஜியாவிலேயே மொத்தம் 20% நிலப்பகுதி அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தாங்க இருக்குது. இங்க எந்த வகையான இன்டர்நேஷனல் பார்டர் அப்படிங்கிறதோ இல்ல பயங்கரமான அந்த பார்டர்ல வந்து ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இந்த ரிங் ஃபென்ஸ் அப்படிங்கறத மட்டும் போட்டிருப்பாங்க. சில இடங்கள்ல இந்த ரிங் ஃபென்ஸுமே இருக்காதுங்க, வெறுமனே ஒரு கோடு மட்டும்தான் இருக்கும். அந்த கோடு தான் ஜார்ஜியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பார்டராகவே வந்து இருக்குங்க. இந்த கோட்டுக்கு அந்த சைடு ரஷ்யாவினுடைய மிலிட்டரி அவுட் போஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லா பல இடங்கள்லையும் வந்து ரஷ்யா நிறுவி இருக்குது. எதற்காக அப்படின்னா ஜார்ஜியாவுக்கு கான்ஸ்டன்டா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்காக தான். என்னைக்காச்சும் உங்களுக்கு மேற்குலக நாடுகளுடைய அமைப்புகளில் சேரணும்னு நினைச்சாலோ இல்ல ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைச்சாலோ இந்த ஒரு கோடுங்கிறது ஜஸ்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாதாரண ஒரு கோடு தான். அதை தாண்டி வந்து எப்ப வேணாலும் ஜார்ஜியா மேல போர் தொடுப்போம், ஜார்ஜியாவையே கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜார்ஜியா அரசாங்கத்துக்கு உணர்த்துறதுக்காக தான் பாத்தீங்கன்னா ரஷ்யா இங்க எந்த விதமான பார்டர் ஃபென்ஸ் அப்படிங்கிறதையுமே போடாம வச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு மோசமா இருந்த ஜார்ஜியா ரஷ்யா உறவு அப்படிங்கிறது அப்படியே 2010க்கு பிறகு மாற ஆரம்பிக்குதுங்க. காரணம், ரஷ்யாவுக்கு ஆதரவான ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி ஜார்ஜியாவில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மேற்குலக நாடுகளுடைய அமைப்புகள்ல சேர்றதுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படிங்கிறத வேக வேகமா எடுக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்களுடைய கூற்றுப்படி ரஷ்யாவினுடைய ஆதரவு அந்த ஒரு கட்சிக்கு இருக்குது. ரஷ்யா மூலமா தான் அவங்க தொடர்ந்து தேர்தல் ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஸோ அந்த வகையில் இந்த ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டி அப்படிங்கிறவங்க முதல் முறை ஆட்சிக்கு வந்ததையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின் ஏஜென்ட்ஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை ஜார்ஜியாவில் கொண்டு வர்றாங்க. எதுக்காகனா ரஷ்யாவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் பண்றவங்க, போராட்டங்கள் பண்றவங்க எல்லாத்தையுமே ஃபாரின் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள ஜார்ஜியா அரசாங்கம் சேர்த்துரும். இந்த மாதிரி ஃபாரின் ஏஜென்ட்ஸ் சொல்லி யாரையெல்லாம் முத்திர குத்துறாங்களோ அவங்களுக்கு எதிரான நடவடிக்கையை ஜார்ஜியா அரசாங்கம் ரொம்ப கடுமையா வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு சட்டம் ஜார்ஜியாவில் கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்படவே காரணமா இருந்ததுங்க. அது மட்டும் இல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை 3 வருடத்துக்கு அப்போ இதே ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டி தள்ளி போட்டிருந்தாங்க. அதன் பிறகு இப்பதாங்க கடந்த நவம்பர் மாதம் தேர்தல்கள் எல்லாம் முடிஞ்சு மீண்டும் அந்த ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டி ஜெயிச்சதையுமே இந்த 3 வருஷம் தள்ளி போட்டாங்க பாத்தீங்களா. ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்றத அதை கம்ப்ளீட்டாவே தள்ளி போடுறாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ற எண்ணமே கிடையாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இதன் விளைவாதான் இப்ப மீண்டும் ஜார்ஜியாவில் போராட்டங்கள் ஆரம்பமாயிருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும். ரஷ்யானால எப்படிப்பா ஜார்ஜியாவினுடைய அரசியல் விவகாரங்கள்ல ஈஸியா தலையிட முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஜார்ஜியாவில் பாத்தீங்கன்னா ஒரு ஒலிகார்க் ஒருத்தர் இருக்கா அப்படிங்க. ஸோ ஒலிகார்க்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம அடிக்கடி இந்த ரஷ்யா விஷயத்திலே கேள்விப்படுவோம். காரணம், இந்த ரஷ்யாவில நிறைய ஒலிகார்க்ஸ் அப்படிங்கிறவங்க உண்டு. ஜஸ்ட் மிகப்பெரிய கோடீஸ்வரவங்க, ஆனா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு இண்டஸ்ட்ரியே கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ இவங்கள தான் வந்து ஒலிகார்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒலிகார்க் ஒருத்தர் ஜார்ஜியாவில் இருக்காருங்க. ஸோ இந்த ஒலிகார்க் பாத்தீங்கன்னா ஜார்ஜியா சோவியத் ஒன்றியத்திலிருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கோடீஸ்வரரா இருந்திருக்கா. அப்படி அப்ப சம்பாதிச்ச பணத்தை பூரா இப்போ ரஷ்யாவினுடைய சொத்துக்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்கிறார். அதாவது ஜார்ஜியா பிரிஞ்சு வரும்ன்றதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ரஷ்யாவுக்குள்ளேயே அவருடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டதாகவும், இதன் விளைவா இப்போ அவருடைய சொத்துக்களை அவர் பயன்படுத்தணும் அப்படின்னா ரஷ்யாவினுடைய சப்போர்ட் இருந்தாதான் முடியும். ரஷ்யாவுக்கு எதிராக அவர் ஏதாச்சும் பண்ணாருன்னா உடனடியா ரஷ்யா அவருடைய சொத்துக்களை முடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒலிகார்க்கினுடைய ஆதரவின் மூலமாக தான் ஜார்ஜியாவினுடைய அந்த ட்ரீம் பார்ட்டி அப்படிங்கிற கட்சிக்கு ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஜார்ஜியாவில் ஒரு சாஃப்ட் பவர் டேக் ஓவர் அப்படிங்கிறதே நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதாவது உக்ரைன் அரசாங்கம் நேட்டோ கூட சேர்றதுக்கு முயற்சி செஞ்சதுனால ஒரு போரே நடத்தப்படுது. அந்த போர் இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஜார்ஜியாவில் அப்படி பெருசாக எந்த ஒரு போருமே நடத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை தனக்கு உருவாக்குனதன் மூலமாக ரஷ்யா சைலண்டாக தனக்கு சாதகமான விஷயங்களில் ஜார்ஜியாவில் நடத்துது இல்லையா. இதைத்தான் சாஃப்ட் பவர் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு வைலன்ஸுமே இருக்காது, ஆனால் அந்த பர்டிகுலர் அரசாங்கம் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போ அங்கே ரஷ்யா நடத்தி இருக்குது. ஆனால் ஜார்ஜியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் என்னதான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்தாலுமே கூட ஜார்ஜியாவினுடைய பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நபராக தான் இருக்கிறாப்பி. அதுலேயும் குறிப்பாக ஜார்ஜியாவோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியன் சிட்டிசனே கிடையாதுங்க. அவர் பிரெஞ்சில் பிறந்த ஒரு பர்சன். ஸோ பிரான்ஸில் பிறந்து பிரான்ஸ் நாட்டுக்கு ஜார்ஜியாவில் அம்பாசிடராக இருந்திருக்காப்படி, அதாவது பிரான்ஸ் நாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காப்படி. அவரை எப்படி ஜார்ஜியாவில் பிரசிடென்ட் பதவி வரைக்கும் அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் பிரசிடென்ட்டாக இப்போ அங்கே உட்காந்துருக்காப்படி. அவர் மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்காப்படி. ஆனால் ஜார்ஜியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் எல்லா அதிகாரமுமே இருக்கும். அவர் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கிறாரு. ஸோ இப்போ இதன் விளைவாக தாங்க ஜார்ஜியாவில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் எல்லாம் நடந்துகிட்டு வருது. ஸோ இந்த போராட்டங்களை எப்படியும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. பெருசாக அங்கே பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு ரஷ்யா அனுமதிக்காது. ஆனால் இந்த போராட்டங்கள் எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத இதற்கு மேலே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜார்ஜியாவில் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் வெற்றி பெறுமா, இல்லை ரஷ்யா ஆதரவோட இந்த போராட்டங்கள் அடக்கப்படுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.